ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2 Minute Tamil Beauty Tips. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு இயற்கையான வழியில உங்க உதட்டை எப்படி சிவப்பா மாத்துறது அப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன். இந்த காலத்துல பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு தாங்க இருக்காங்க. அதுலயும் இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கட்டி வேலைக்கு அனுப்பிட்டு அதுல 4 வாய் சாப்பாடு வாயில போட்டும் போடாமையும் இவங்களும் ஆபீஸ்க்கு போயிடுவாங்க. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல தான் அவங்களால மாசம் ஒரே ஒரு தடவை தான் பியூட்டி பார்லர் போக அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுலயும் முகத்துக்கு கைக்கு கழுத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நம்ம முகத்திலேயே நம்மளோட லிப்ஸை யாரும் கேர் பண்ணவே மாட்டாங்க. சில பேருக்கு இந்த லிப்ஸ் இயற்கையாவே வசீகரமா இருக்கும். ஆனா முக்காவாசி பேருக்கு அப்படி இருக்கிறது இல்ல அப்படின்றது தாங்க உண்மை. வயசாக வெயில் மற்றும் வறட்சி காரணமா இந்த உதடுகள்லாம் கருத்து வெடிச்சு போயிருக்கும். அத மறைக்க லிப்ஸ்டிக் போடுவாங்க. இப்படி தொடர்ச்சியா லிப்ஸ்டிக் போட்டு அதை சரியா கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னாலே அந்த லிப்ஸ்டிக் கெட்டு போகாம இருக்க அதுல யூஸ் பண்ணக்கூடிய பாரஃபினே நம்ம உதட்ட மேலும் கருப்பாக்கிடும். அதுக்கப்புறம் நாமளே நினைச்சாலும் இந்த லிப்ஸ்டிக் போடாம இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை வந்துரும். முன்னாடிலாம் இந்த லிப்ஸ்டிக்க இயற்கையாவே தயாரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குங்குமப்பூ, பீட்ரூட், மாதுளை, அதோட பெட்ரோலியம் ஜெல்லி, தேன் மெழுகு இது எல்லாத்தையும் கலந்து செய்யற இயற்கையான லிப்ஸ்டிக் ஒரு இயற்கையான நிறத்தை உங்க உதட்டுக்கு கொடுத்திருந்தது. இப்பயும் கவலைப்படாதீங்க, உங்க உதடுகள்ல உண்டாகக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நிறுத்தி இயற்கையான வழியில உங்க உதட்டை எப்படி சிவப்பா மாத்துறது அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். அதுக்கு பாலை நல்லா அடுப்புல வச்சு காய்ச்சி ஆற விட்டுடுங்க. அதுல மேல ஆடை படியும். அந்த ஆடை எடுத்து அதோட கொஞ்சமா நெல்லிக்காய் ஜூஸ கலந்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திரியா தான் இருக்கும். அந்த பேஸ்ட் அப்படியே உதட்டுல தடவி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கழுவிடணும். இப்படி டெய்லி செஞ்சீங்க அப்படின்னா உங்க உதட்டுல இருக்கக்கூடிய கருமையான நிறம் மாறி உங்க உதடுகளும் அழகா சிவப்பா ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. பாய்.